உலக புகழ் பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிட கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். நிச்சயமாக ஹர்ஷினி, மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்தினை மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர், மாநகராட்சி ஆணையாளர், மேயர் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளான மதுரை அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய ஜல்லிக்கட்டு போட்டிகள் வருகின்ற ஜனவரி 15, 16, 17 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதுரை அவனியாபுரத்தில் வருகின்ற ஜனவரி 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள இடத்தில் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மற்றும் காவல்துறை ஆணையர் லோகநாதன், மாநகராட்சி ஆணையாளர் மதுபாலன் உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர். இதில் ஜல்லிக்கட்டு போட்டியின் வாடிவாசலுக்கு வருவதற்கு முன்பாக காளைகள் வரிசைப்படுத்தி நிற்கப்படும் இடம், வாடிவாசல் அமையும் இடம் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கும் இடம் உள்ளிட்டவைகளை, காளைகள் சேகரிக்கும் இடம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்தனர். இதன் இறுதியாக அதன் உரிமையாளர்கள் பிடிக்கும் இடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து தடுப்புகள் அமைக்கும் உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா ஆலோசனை வழங்கினார். இதுகுறித்து இன்று மாலை 3 மணி அளவில் அதிகாரிகளிடம் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.